கரூர் துயரச் சம்பவம் தொடர்பாக உயர்நீதிமன்ற மதுரை அமர்வை அணுக சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தல் வழங்கியிருக்கிறது. சிபிஐ விசாரணை கோரிய வழக்கை விசாரணைக்கு எடுக்க சென்னை மாநகராட்சி பாஜக கவுன்சிலர் உமா ஆனந்த் முறையீடு செய்திருக்கிறார். பாஜக கவுன்சிலர் உமா ஆனந்த் தரப்பில் உயர்நீதிமன்றத்தில் முறையீடு செய்யப்பட்ட நிலையில் அறிவுறுத்தலானது வழங்கப்பட்டிருக்கிறது. கரூர் துயரச் சம்பவம் தொடர்பாக உயர்நீதிமன்ற மதுரை அமர்வை அணுக சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தல் வழங்கியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். விவரங்களை செய்தியாளர் செந்தில்குட்டியிடம் கேட்டு வரலாம். செந்தில்குட்டி, விவரங்கள். தாவேகா பிரச்சார கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தது தொடர்பான விசாரணையை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற கோரி பாஜக கவுன்சிலர் உமா ஆனந்தன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் தேர்தல் வரவிருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில இந்த சம்பவத்திற்கு பின்னால் ஏதேனும் சதி திட்டங்கள் இருக்கிறதா என்ற ஒரு கேள்வி எழுவதாகவும் அந்த மனுவில் குறிப்பிட்டிருக்கிறார். காவல்துறையினரும் அரசு அதிகாரிகளும் கடமைகள் மற்றும் பொறுப்பை வேண்டுமென்றே செய்ய தவறியதன் மூலமாக 41 பேர் அப்பாவி மக்கள் பலியாகி இருக்கிறார்களா, நேரம், இடம் மற்றும் நிகழ்விடம் ஆகியவை அரசியல் பேரணிகளை நடத்துவதற்கு சாதகம் இல்லாத நிலை இருக்கிறது என்பதை நன்கு அறிந்திருந்தும் அரசியல் உள்நோக்கங்களுக்காக அனுமதி அளிக்க சம்மதிக்கப்பட்டிருக்கிறதா என்ற பல்வேறு கேள்விகள் இந்த வழக்கில் எழுகிறது என்ற அடிப்படையில மாநில காவல்துறை இந்த வழக்கை விசாரித்தால் நியாயமான விசாரணை நடைபெறாது என்பதாலும் இந்த விசாரணையை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற உத்தரவிட வேண்டும் என்று அந்த மனுவில் பாஜக கவுன்சிலர் உமா ஆனந்தன் ஒரு கோரிக்கையை வைத்திருந்தார். இது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி வேல்முருகன் மற்றும் அருள்முருகன் அடங்கிய அமர்வுல இன்று பாஜக தரப்புல இந்த வழக்கை அவசர வழக்காக விசாரிக்க வேண்டும் என்று முறையீடு செய்யப்பட்டது. இந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றி உத்தரவிட வேண்டும், நியாயமான விசாரணை நடைபெறாது என்ற அடிப்படையில் முறையீடு செய்யப்பட்டது. முறையீட்டை கேட்ட நீதிபதிகள் இது தொடர்பான வழக்குகள் அனைத்தும் மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் விசாரிக்கப்பட்டு வருகிறது. எனவே அந்த நீதிமன்றங்களை அணுக வேண்டும் என்று உத்தரவிட்டு இந்த வழக்கை அங்கு அனுப்புவதற்கான பரிந்துரையை செய்திருக்கிறார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி செந்தில்குட்டி.